அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவை மாவட்டத்தில் சர்ச்சைக்குரியதாக கருதப்பட்ட ஆழ்துளாய் கிணறு குழாய் அகற்றப்பட்டிருக்கிறது. பாஜகவின் விமர்சனத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட பகுதியிலிருந்து ஆழ்துளாய் கிணறு குழாய் அகற்றப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கோவை செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் 7 அடிக்கு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு ஊழல் நடந்திருப்பதாக பாஜக மண்டல தலைவர் நயினார் நாகேந்திரன் ட்விட்டரில் பதிவு செய்திருந்த நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் புதிய தலைமுறை கள ஆய்வு செய்திருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை வழங்குவதற்காக கோவையிலிருந்து செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், புதிய தலைமுறையின் கள ஆய்வுல நமக்கு தெரிய வந்தது என்ன? திலகவதி, நாம் காட்சிகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி கோவை மாவட்டம் செட்டிப்பாளையத்திற்கு பேரூராட்சிக்குட்பட்ட ஓராட்டு குப்பை என்ற இடத்தில்தான் 7 அடி ஆழத்திற்குள் ஒரு ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டு அங்கு ஊழல் நடந்திருப்பதாக ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். உள்ளூர்வாசி எடுத்த அந்த வீடியோவில் பார்த்தோம் என்றால் இந்த இடத்தில் வெறும் 7 அடிக்கு ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டு அந்த இடத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டதற்கான ஒரு சாத்தியங்கள் இருப்பது போல காட்டுவதற்காக கழிவு மண் அந்த இடத்தில், அதாவது நம்ம போர்வெல் போடும்போது வரக்கூடிய அந்த கழிவு மண் போன்று கொண்டு வந்து கொட்டி அந்த இடத்தில் ஒரு ஊழல் நடந்திருப்பதாகவும், அதே சமயம் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டதாக கூறப்பட்ட இடத்தில் 10 அடிக்கு மேல் உயர் மின்னழுத்த கம்பிகள் சென்று கொண்டிருக்கும் போது இந்த இடத்தில் எப்படி அமைத்திருக்க முடியும்? அதே சமயம் ஜேசிபி வாகனங்களை கொண்டு 10 அடி ஆழத்திற்கு குழியை தோண்டி அந்த இடத்தில் குழாயை மட்டும் வைத்து சென்றதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார். அதனை பதிவிட்டிருந்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் இதற்கான விசாரணை என்பது நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு துணியில் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த இடத்தில் நம்ம நேரடியாக கள ஆய்வு செய்த போது அந்த இடத்தில் முழுவதுமாக அந்த குழாய் அகற்றப்பட்டு தரைமட்டம் லெவலுக்கு, அதாவது மேவி விடப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் ஒரு குழாய் இருந்ததற்கான சாத்தியங்களே இல்லாதது போன்று முழுவதும் அகற்றப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் அந்த போர்வெல் அமைப்பதற்கான அந்த கழிவு மண்கள் இருப்பது போன்ற காட்சிகளையும் பார்க்க முடிந்தது. அதே இடத்தில் மின் இணைப்புக்காக ஒரு பெட்டி அமைக்கப்பட்டிருப்பதை அந்த வீடியோவில் பார்க்க முடிந்தது. அந்த பெட்டி அகற்றப்பட்டு அந்த இடத்தில் மின்வட கம்பிகள் மட்டும் இருப்பதை பார்க்க முடிந்தது. அந்த பதிவு போது அந்த இந்த குற்றச்சாட்டுகளை பதிவிட்ட பிறகே அவர்கள் அந்த குழாயை அகற்றிவிட்டதாக கூறியிருந்தார். சம்பந்தப்பட்ட பேரூராட்சி தலைவர், அதாவது ரங்கசாமி என்பவரிடம் நாம் இது தொடர்பு கொண்ட போது ஏற்கனவே 2 இடங்களில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு விட்டன, இது தனியார் சார்பில் அமைக்கப்பட்டது, தேவையில்லாதது என்று அகற்றிவிட்டதாக கூறினார். மேலும் தன் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மாற்றுக் கட்சியினர் இது போன்று செய்வதாகவும் ஒரு பதிலை அளித்திருந்தார். மேலும் நாம் இது தொடர்பாக மேலும் ஒரு கிளாரிட்டி வேணும் என்பதற்காக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் பேரூராட்சிகளின் உதவி இயக்குனர் மனோரஞ்சன் தொடர்பு கொண்டபோது அவர் அலைபேசியை எடுக்கவில்லை. தற்போது நாம் கலாய்வு செய்த போது கிடைத்த தகவல்கள் இவைதான். திலகவதி, விவரங்களை வழங்குவதற்கு நன்றி பிரவீன்.